ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறதுனா கேரளா இஞ்சி கறி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு செய்கிறதுக்கு இஞ்சி, சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா, வெல்லம், நம்ம கரைச்சி வச்ச புளி, இதை வச்சு நாம் இஞ்சி கறி செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். தேவையான எண்ணெய் போட்டுட்டு இப்போ நம்ம இஞ்சி போட்டுக்கணும். இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்க, இஞ்சி ஃப்ரை ஆகணும். பாருங்க, எல்லாம் இந்த மாதிரி கலர் வரணும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண வேலைக்கு கொஞ்சமாக ஆயிடுச்சு. இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயில் வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை. பாருங்க, நல்லா கலர் வர வரலையும் ஃப்ரை ஆகணும். இது அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலரில் வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்க, இவ்வளோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பூன் கடுகு, இப்போ கறிவேப்பிலை, காஞ்சி மிளகா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன். காரம் எப்படி பச்சை மிளகா போட்டுக்கிறோம், அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு. பெருங்காயத்தூள் தேவையான அளவு. பாருங்க, புளி ஊற்றிக்கலாம். கெட்டியாக கரைச்சிக்கணும் புளி. இந்த மாதிரி வெல்லம் வந்து அப்படியே போடலை, நான் கொஞ்சமாக சூடு பண்ணியிருக்கிறேன். வெல்லம் வந்து ஃபில்டர் பண்ணி செய்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நான் வெல்லம் வந்து இப்போ சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். சூடு பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. அப்படியே போடல, நான் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம பொடி அரைச்சின்னு வந்துடலாம். இஞ்சி, வெங்காயம், கறிவேப்பிலை 3 பொடி பண்ணின்னு வந்துடலாம். பாருங்கள், பொடி அரைச்சி வச்ச பொடி இப்போ போடலாம். இதில் வந்து இஞ்சி, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை இது அரைச்சாச்சு. பாருங்கள், அரைச்சி வச்சாச்சு. அல்லது கல்லுப்பு. நல்லா பாருங்கள், நல்லா கெட்டியாக வருது. இதில் வந்து காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே மிக்ஸு. வந்து இஞ்சி ஜாஸ்தி போட்டு பண்ணோம். அதுதான் இஞ்சி கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம், பருப்பு சாம்பார் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும்.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இஞ்சி கறி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.